மனு அளிப்பு நிகழ்வு வந்து நம்ம வச்சிருந்தோம். இதையொட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வட்டார போக்குவரத்து அலுவலகங்களையும் நம்ம வந்து மனு கொடுக்கணும் அப்படின்றத வந்து வச்சிருந்தோம். இது எதனால அப்படின்னா இந்த தாக்கத்தை போக்குவரத்து ஆணையரகத்துக்கு உணர்த்தணும், அரசாங்கத்துக்கு உணர்த்தணும் அப்படின்றத நம்ம நோக்கமா இருந்தது. இன்னைக்கு போய் உட்கார்ந்த உடனே அந்த தகவல் நாம எடுத்த அந்த முயற்சி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள்ல கொடுக்கணும் அப்படின்ற முயற்சி வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த தகவல் வந்து இன்னைக்கு அடிஷனல் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் பேசும்போது அந்த தகவலை வந்து நம்ம உட்கார மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க இங்க மட்டும் வரல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆர்டிஓ ஆபீஸ்லயும் நீங்க இந்த மனுவை வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்ற விஷயம் வந்து தகவலா வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்னன்னா நம்ம நிறைய கோரிக்கைகள் வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்றது கேட்டிருக்கோம்னா போர்ட்டர் ஆபீஸ் வந்து இங்க இருக்கு. அவங்க கிட்ட சில அத்துமீறல்கள் இருக்கு. அந்த அத்துமீறல்களுக்கு நம்ம டிரைவர்களையும் நம்ம உறுப்பினர்களையும் தான் பயன்படுத்துறாங்க. இதை வந்து ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. நீங்க கூப்பிட்டு பேசுற சரியாகிற விஷயம் இது. அந்த நிறுவனத்தை நீங்க கூப்பிட்டு நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ரேபிடோ உட்கார்ந்துட்டு சேலஞ்ச் பண்றான், முடிஞ்சா நீ பண்ணிப்பாரு, சட்ட விதியை கிட்ட மோதிப்பாரு சொல்றான். இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல. ரேபிடோ ஓட்டுறவங்களா இருக்கட்டும், ரேபிடோக்கு அந்த பைக் டாக்ஸி யூனியன் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், ரேபிடோ ஆபீஸுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர், மேனேஜர், எல்லா லெவல் ஆபீஸருக்கும் சொல்லிக்கிறேன், நிச்சயமா உங்களை நாங்க நிக்கிற இடத்துல நாங்க கூப்பிட்டு நிறுத்துவோம். நாங்க நிக்கிற இடத்துல கூப்பிட்டு நிறுத்துவோம். இல்லைன்னா எங்களால என்ன பண்ண முடியுமோ உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து அதை நாங்க நிச்சயமா 100% செய்வோம். இங்க நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா இதுலயே ஊறி போய் இந்த ஓட்டுநர்கள் சமுதாயத்தை எப்படி முன்னேற்றணும்ன்ற அக்கறையோடு செயல்பட்டு இருக்கோம். உங்களுக்கு பல தொழில் இருக்குது, ரேபிடோல அட்டாச் பண்ணி பைக் டாக்ஸி ஓட்டுற பல தொழில் இருக்குது. ஆனா எங்களுக்கு இது ஒண்ணுதான் தொழில். நீங்க வேலைக்கு போகும்போது ஒருத்தரை விட்டுட்டு போறதுக்கு இந்த நிறுவனத்தை வந்து பயன்படுத்த நாங்க எங்க வேலையே இதாகும் போது உனக்கு இருக்கிற அதே கர்வம் வந்து எங்களுக்கும் இருக்கும். எங்களுக்கு அதை விட கூடுதலாவே இருக்கும். நிச்சயமா அந்த முதல்ல சொல்றேன், இந்த ரேபிடோ ஆபீஸ் வந்து இன்னும் 6 மாசத்துல இருக்கிறது பெரிய சந்தேகம் தான். நிச்சயமா அந்த தோற்றங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை அப்புறப்படுத்துவோம். இதை நான் சேலஞ்சாவே சொல்றேன். உன்னால முடிஞ்சா அடுத்த 2026 டிசம்பர் 2ஆம் தேதி நீ இதே மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு வீடியோ போட்டு நீ எந்த ஆபீஸை வந்து நடத்திக்காம. இதுதான் எங்களுடைய இது. இன்னைக்கு இதற்கு போதுமான ஆதாரங்கள் நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அந்த விஷயங்களை எடுத்து நம்ம சொல்லி இருக்கிறோம். அதன்படி இன்னைக்கு ஈவினிங், ஏன்னா ஏற்கனவே நீங்க போக நாங்க பார்த்து உங்களுக்கு தகவல் தரோம்னு சொல்லிட்டு 15 நாள் சொல்லுவாங்க. 15 நாள் நீங்க சொல்லுவீங்கிறது எனக்கு தெரியும் சார். நாங்க வந்து இங்க இருந்து கிளம்பி போற மாதிரி கிடையாது. இன்னைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் தேவை அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஈவினிங்கே வந்து என்னைக்கு கூட்டம் நடக்குது, ரேபிடோவும் போர்ட்டரையும் கூப்பிட்டு என்னைக்கு பேசுறோம் அப்படின்றத இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமா இந்த முயற்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்றதுதான் உண்மை. இன்னைக்கு என்னன்னா நாளைக்கு கார்த்திகை தீபம். அதனால என்போர்ஸ்மெண்ட்ல கவர்மெண்டே வந்து வேலை பார்த்துருக்கு. அதனால மீட்டிங் போயிருக்காங்க செக்ரட்டரியேட்ல. டிரான்ஸ்போர்ட் கமிஷன் வந்து மீட்டிங் போயிருக்காங்க. அவங்களால அந்த மீட்டிங் இங்க வந்து வர முடியாது. இருந்தாலும் நீங்க தாராளமா சந்திச்சிருக்கலாம். அதுல எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு அவங்க சொல்றத நம்பி நம்ம வந்து போவோம். திட்டமிட்டபடி உங்களுடைய தொழிற்சங்கங்கள், உங்களுடைய நிர்வாகிகள் உங்களை தொடர்பு கொள்வாங்க. 11ஆம் தேதி திட்டமிட்டு நாம் வந்து ரேபிடோ அலுவலகத்துக்கு போறோம். எப்படி போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றத உங்களுடைய குழுக்கள்ல வந்து ஷேர் பண்ணுவோம். எச்சரிக்கையாவே சொல்றோம், ரேபிடோ இந்த டிசம்பர் 11 நிச்சயமாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் இந்தியாவில் தொழிலை பண்றீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் 11 ரேபிடோ நிறுவனத்திற்கு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் என்பதை தொழிற்சங்கத்தின் எல்லா நிர்வாகிகள் சார்பாகவும் எல்லா உறுப்பினர்கள் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம வந்ததுக்கான நோக்கம் வந்து கடுகளவு நிறைவேறி இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பணிகளை தொழிற்சங்க நிர்வாகிகள் பார்த்துக் கொள்வார்கள். முறையாக உங்களுக்கு வந்து செய்திகளை வந்து பகிர்வாங்க. வந்திருந்த அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றி வந்து சொல்றேன். நான் பேரா மழையிலையும் வந்து இங்க காத்திருந்து நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக, நம்ம உரிமைக்காக இங்க நின்ற நம்ம அனைவருக்கு மீதுமே நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பு இருக்குது. உங்க மேலேயும் அதிகமான மதிப்பு இருக்குது. இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஓலா, ஊபர் இவங்களையும் வர வைக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் வரணும், இவங்க கூட இவங்களை பேச்சுவார்த்தை செய்யறது யார் யாரெல்லாம் வரணும் அப்படின்ற விஷயங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. படிப்படியா ஒரு விஷயத்தையும் நம்ம நகர்த்திட்டு போவோம். முதல்ல இந்த பைக் டாக்ஸிங்கிறது வரட்டணும். அதுதான் நம்மளுடைய தொழிற்சங்களுடைய கொள்கை உறுதிமொழியா இருக்குது. அந்த உறுதிமொழியை நாம் நிறைவேற்றும் வரை ஓயக்கூடாது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வர 11ஆம் தேதி நம்ம அந்தந்த சங்கத்திலிருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் வரும். ஓகேங்களா? ஆனா நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஓலா நிறுவனம் எங்க இருந்துன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஓலா நிறுவனம் எங்க போச்சுன்னு தெரியும். அது யாரு பண்ணாங்கன்னு தெரியும். ஓகேங்களா? இதே மாதிரி நம்மள மாதிரி சக ஓட்டுநர் தான் நம்ம ரேபிடோவுக்கு எதிரானவங்க. ரேபிடோ பைக் டாக்ஸிக்கு தான் எதிரானவன். நம்ம இதே வந்து ஆட்டோ அட்டாச் பண்றாங்க, கார் ஓட்டுறாங்க, அவங்களும் நம்ம எதுவுமே சொல்ல போறது கிடையாது. பைக் டாக்ஸில நீ சொந்த பயன்பாட்டு வாகனங்கள்ல நீ வாடகை ஏற்றினா அதோட விளைவுகள் அவங்க வந்து
சில பேர் வந்து பதிவு போட்டுட்டு இருக்காங்க, வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்காங்க. செய்யறதே இல்லீகல். சும்மா ஒரு ஆர்டர் வச்சுட்டு அந்த ஆர்டர் சும்மா வீணா போன ஆர்டர். இப்ப நான் ஒரு சில தினங்களுக்கு முன்பு பார்த்திருப்பீங்க, நாங்க ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜியை பார்த்துட்டு வந்திருக்கிறோம், மேஜிஸ்ட்ரேட் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கருத்துக்கெல்லாம் கேட்டு சில பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதுல ஒண்ணுமே இல்ல, வெறும் மண்ணு தான் இருக்குது. அதுல படிச்சுட்டு ஆர்டர் ஓட்டலான்னு இல்ல, ஓட்டவானு இல்ல. ஆப்பை தடை பண்ணாம நீங்க அந்த கவர்மெண்டோட பர்மிஷனோட ஓட்டிக்கலாம். ஒரு பர்மிஷன் லெட்டர் இல்லாம இப்ப நம்ம ஆட்டோ எப்படி வச்சிருக்கோம், பர்மிட் வச்சு வச்சிருக்கோம், இன்சூரன்ஸ் வச்சிருக்கோம், போலீஸ் அந்த மாதிரி ஒரு பர்மிட் வச்சு நீ ஓட்டிக்கன்னு சொல்லிருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த ஆர்டரை நாங்க வச்சிருக்கோம்னா இது வரலாம் ஒரு ஆர்டரும் கிடையாது. இதோட விளைவுகளை வர 11ஆம் தேதி கண்டிப்பா எங்க பிடிப்பாங்கன்னு தெரியாது. பிடிக்கிற வண்டிக்கு ஃபுல்லா ஃபைன் நடக்கும், ஆபீஸுக்கும் வருவோம். எங்க வேணா நீங்க வேணா சேலஞ்ச் பண்ணீங்க, அது வேணா நீங்க விசாரிச்சீங்க. ஓலா நிறுவனத்துக்கு போன் பண்ணி நம்ம லாஸ்டா பண்ண 2018 பண்ண அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை பத்தி வேணா கூகுள்ல கூட சர்ச் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நம்ம வேற சொல்ல வேணாம், நம்மளும் தப்பா பண்ணல, ஓகேங்களா? அதனால வந்திருந்த அனைத்து ஓட்டலும் நன்றி. மழை வந்து இந்த மழையும் பொருட்படுத்தாம தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலையும் மனு கொடுத்து இன்னைக்கு ஜேடிசி மனு கொடுத்திருக்கிறோம். 2-3 நாள், அதாவது 2-3 நாளா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங்கே அதுக்கான கால் ஃபர் வரும், ஓகேங்களா? அந்த நிறுவனத்தோட கூப்பிட்டு பேச கால் ஃபர் வரும். வந்திருந்த அனைத்து ஓட்டுக்கும் நன்றி. பொருட்படுத்தாம வந்திருக்கீங்க, மிக்க நன்றி எல்லாருக்கும்.